ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, பூமி கழுத்தில் தான் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இந்த சந்திரா அபூர்வா எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங். நம்ம சரி நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டி சீனே மாற்றிட்டாரு தான் சொல்லலாம். நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டும்போது நட்சத்திரா செரி கிட்ட சொல்கிறாங்க, சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சரி எதையுமே காதில் வாங்காத மாதிரி நட்சத்திர கழுத்தில் 3 முடிச்சு போட்டுட்டாரு. இதை பார்த்ததுமே அபூர்வா சந்திரா எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் சந்திரா வந்து செரி கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்காகடா இப்படி பண்ண? நட்சத்திர கழுத்தில் உன்னை யாரு தாலி கட்ட சொல்லனா அப்படிங்கிற மாதிரி சந்திரா கேட்க. அதை கேட்ட சரி சொல்றாங்க, என்னால பூமியை கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஏன்னா ககன் பூமி 2 பேருமே ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல என்னால பூமி கழுத்துல தாலி கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நட்சத்திரா ஒரு பக்கம் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அபூர்வாவை கட்டி பிடிச்சு, அம்மா என்னோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா செம கோவப்பட்டு செரியை அடிக்கிற அளவுக்கு வராங்க. எல்லாருமே தடுத்து நிறுத்திடுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம அபூர்வா சந்திரா கிட்ட சொல்றாங்க, இதுக்கப்புறமும் செரியை விட்டு வைக்கணுமா? அவனுக்கு நீங்க கொடுக்குற சரியான தண்டனை அவனை கொல்றது தான். அவனை கொல்லுங்க மாமா, உங்க பொண்ணு வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானே, அவனை சாகடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீரா வந்து சொல்கிறாங்க, அண்ணி என் பையன் பண்ணது தப்பு தான், அதுக்காக அவனை கொல்ற அளவுக்கா போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்லுவாங்க, நடிக்காத மீரா, நீயும் தானே இதில் கூட்டு கலவாணி, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம சந்திரா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் பூமி வராங்க. பூமி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இப்போ என்ன நீங்கள் செரிக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? ஆமாம், இந்த குடும்பத்தோட பரம்பரை கௌரவமே அதானே. யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்கள சுட்டு கொன்றணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட மானம் கொடி கட்டி பறக்கும். அப்படி தானே பண்ணீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பனா இப்பவே செரியை சாகடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரா வந்து அப்படியே பூமியவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, நீங்க எதுக்காக நீ செரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு செரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ண நீங்க இப்ப நட்சத்திர கழுத்துல தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொன்னதுமே நீங்க எதுக்காக அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நான் வேற நட்சத்திரா வேறையா? அப்போ நட்சத்திரா தான் உங்க பொண்ணு, நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி பூமி கேட்க. இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, பூமி அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமி சொல்றாங்க, சரிப்பா, ஏதோ நடந்துடுச்சு. சரி, நட்சத்திர கழுத்துல தாலி கட்டிட்டான், அதுக்காக அவனை சாகர அளவுக்குலாம் போறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சந்திரா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா சொல்றாங்க, பூமி நடிக்காத, நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே எப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக என் பொண்ணுக்கு ஆப்பு வச்சுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் நாங்கள் திட்டம் போட்டு செய்யலை. செரிக்கு என் கழுத்தில் தாலி கட்ட இஷ்டம் இல்லாமல் நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. அவர் செஞ்சதும் சரிதானே. அவர் எப்படி இன்னொருத்தர் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பாரு? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் கட்டாயப்படுத்தி எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, அதனால தான் அவர் நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டி உங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி செம்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திர ஓடி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பூமி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நடந்ததுக்கு பேரு கல்யாணமே கிடையாது. இந்த தாலி இருந்தா தானே இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகும். இந்த தாலி நான் கலட்டி வீச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி வந்து நட்சத்திரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரா, நீ வேணா இது கல்யாணம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா சரி உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். என்னதான் நீ அந்த தாலியை கலட்டி வீசினாலும் அவன் தான் உன்னோட புருஷன், இதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திரா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி இது கல்யாணமாவே இருக்கட்டும், ஆனா என் மனசுல எப்பயுமே ககன் மட்டும்தான் இருப்பாரு. இந்த தாலி வேணா செரி கட்டினதா இருக்கலாம், ஆனா என் மனசுல எப்பவுமே ககன் மாமாக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து நம்ம பூமி கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம பூமி சந்திரா கிட்ட சொல்றாங்க, என்னப்பா இப்ப என்ன முடிவு எடுக்க போறீங்க? செரியை கொலை பண்ண போறீங்களா, அப்படி இல்லைன்னா செரியை உங்க வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, பூமி நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காமா. நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நான் அபூர்வா பேச்சை கேட்டு செரியை கொலை பண்ணனா நான் இவ்வளோ நாளாக அவனை தூக்கி வளர்த்ததுல அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். அதனால செரியை நான் என் வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிறேன், நட்சத்திராவோட புருஷனாகவும் நான் செரியை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா முன்னாடியே நம்ம சந்திரா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அபூர்வாவுக்கு பயங்கர ஷாக், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது மீரா வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், அன்னி பேச்சை கேட்டுட்டு எங்கள் செரியை ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை,
எப்போயுமே உங்களுக்கு நட்சத்திரா தான் மருமக. நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். என்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் உங்களுக்கு மருமகளாக வந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மீரா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா பூமி, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நீ என் வீட்டு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன செரி வந்து நட்சத்திரா கழுத்தில் தாலி கட்டிட்டான். செரிக்கு ஆரம்பத்திலிருந்தே நட்சத்திராவை பிடிக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா கோவப்பட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே போயிட்டு நட்சத்திராவை சமாதானப்படுத்தலான்னு போகிறாங்க. நட்சத்திரா அபூர்வா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க, மம்மி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அந்த செரி போயிட்டு எனக்கு ஹஸ்பண்டா இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா வந்து செரியை மாப்பிள்ளையா ஏற்றுக்கிட்டாரு. இதை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியல. அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பூமியை எப்படியாவது செரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ககன் கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு அபூர்வா என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இங்கே நிலைமையே மாறி போயிடுச்சு. இந்த நியூஸ் வந்து சாரதா பூரணி அவங்களுக்கு தெரிய வருது. சரி பூமி கழுத்தில் தாலி கட்டலை, நட்சத்திர கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பூர்ணி கிட்ட சொல்கிறாங்க, நான் நினச்சேன் கண்டிப்பாக செரி வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா ககன் பூமி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக செரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா. நல்ல வேளை பூமிக்கு கல்யாணம் நடக்கலை. கண்டிப்பாக ககன் பூமி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செரியும் அப்பாடா நல்ல வேலையா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். இனிமேட்டு பூமியை கல்யாணம் பண்ணிக்க எந்த மாப்பிள்ளை வந்தாலும் ககனோட கல்யாணம் வரைக்கும் போயிட்டு கல்யாணமும் நின்றுச்சு. இப்படி ஒரு பொண்ணெல்லாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. இனிமேட்டு மாமாவால் பூமிக்கு மாப்பிள்ளை பார்க்கவே முடியாது, ககனை தான் கல்யாணம் பண்ணி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செரி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சைடு ககன் அந்த ஷாக்ல இருந்து வெளியில் வரவே இல்லை. செரி வந்து இப்படி ஒரு தியாகத்தை பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி ககன் யோசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம செரி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா இது எல்லாமே உங்களையும் பூமியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். என்னோட வாழ்க்கை நட்சத்திரா கூட தான். இனிமேட்டு அதை யாராலையுமே மாற்ற முடியாது. இனிமேட்டு மாமா பூமியை யாருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து ககன் கிட்ட சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, இல்லை செரி நீ பண்ணது ரொம்பவே தப்பு, நீ பூமி கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செரி சொல்கிறாங்க, இல்லை என்னால் பூமி கழுத்தில் தாலி கட்ட முடியல. அண்ணா விரும்புகிற ஒரு பொண்ணு கழுத்தில் நான் எப்படி தாலி கட்ட முடியும், பூமி எனக்கு அண்ணி மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து ககன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு செரி சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போயிட்டு சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சாரதா சொல்கிறாங்க, நீ 100 ஆயுசு வரைக்கும் நட்சத்திரா கூட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதாவும் ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. இந்த சைடு அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பூமி சரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். கடைசி நேரத்தில் நம்ம விரிச்ச வலையில் பூமி மாட்டாமல் இப்போ நம்ம பொண்ணே மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அபூர்வா மருதாணி சித்தி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மருதாணி சித்தி சொல்கிறாங்க, விடு அபூர்வா, நடந்தது நடந்துருச்சு, இனிமேட்டு யாராலையும் எதையும் மாற்றவே முடியாது. நட்சத்திராவோட புருஷன் செரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மருதாணி வேற அபூர்வாவை செம்மையாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்ப வருத்தத்தில் இருக்க. இந்த சைடு நட்சத்திரா வந்து யார்கிட்டையுமே பேசாமல் செம்ம கோபத்தில் இருக்காங்க. அப்பா கூட என்னை ஏமாத்திட்டாருல, அப்பா இந்த தாலியை கலட்டி வீசி செரியை ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா கடைசியில் செரியை மாப்பிள்ளையா ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. என்னதான் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நட்சத்திரா செரியை எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.